உங்களுக்கு எத்தனை வருடம் கழிச்சு? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் 1 மாதம். டிவி சீரியலில் யாராவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா கூட, ஐயோ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களே நம்ம எப்போ ஆகும். அம்மா ஆக போறேன். 6 வருஷத்துக்கு அப்புறம்லாம் வந்து அது ஒரு மாதிரி உச்சத்துக்கு போயிடுச்சு. அந்த ப்ரெக்னென்ட் ஆன டைம் கோயில் பக்கத்தில் நின்றுட்டோம். ஒரு அமைதியாக இருந்தோம். 2 பேரும் ஒன்றும் பேசிக்கல. ஃபோன் வந்துருச்சு லேப்ல இருந்து. நான் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன் கார்லேருந்து. தப்பாக போயிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடக்கூடாது. நான் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். அந்த நம்பர்லாம் வேணாம்ப்பா, ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அதை சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று. சார் நீங்கள் அப்பா ஆக போகிறீங்கன்னு உடனே எனக்கு கவுண்டமணி மாதிரி, ஐயோ இந்த டீ கடை என்ன விலை, இந்த ரோடு என்ன விலை சொல்லுங்கள், வாங்கி போடணும். இந்த ஊர் என்ன விலை அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவால என்ன விலை வாங்கிக்கலாம்னே. போய் போலாம், எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். அவ்வளவு சந்தோஷம். எல்லாரும் வந்து ஒய்ஃப் தான் சொல்லியிருப்பாங்க ஹஸ்பண்டுக்கிட்ட, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்ட்டு. அது நான் சொன்னேன் அவள்கிட்ட. உடனே காருக்குள்ளே போய் கார் கதவை சாத்திட்டு அவள்கிட்ட சொல்லிட்டு அப்படி கத்துனேன் சார். இருக்கான் நல்லவங்க வாழமாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளோதான். அது கத்துனோம், அழுதோம். நீங்கள் கேட்டிங்களே ஏன் எல்லாரும் அழுகுறீங்கன்னு, அது ரொம்ப நாள் மனசுக்குள்ளே இருந்த அழுத்தம் வந்து அழுகையாக வெளியில் வருது. அது அழுகணும்னு இல்லை, அது அதுவாக வந்துடுது.